வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்ஸு நம்ம நேற்று சொன்னால் சூப்பராக ஒரு வின்னிங்கு. நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அன்சோல்டு நம்பர் என்னவோ அதை பேஸாக வச்சு ஆடுவாங்க. தைரியமாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம சொன்னோம் அதே தான் ஆடிக்காங்க தவிர வேறு எதுவும் ஒன்றும் ஆடவே இல்லை. சரிங்களா? நம்ம என்ன சொன்னால் பி போர்டு 4 நம்பர் வரணும், சி போர்டு 1 நம்பர் வரணும், ஆல் போர்டு 0 வரணும். என்ன சொன்னோம்? என்ன அடிக்காங்க? அதே தான் அடிக்கிறாங்க, வேறு எதுவும் ஆடவே இல்லை. சரிங்களா? ஒரு அருமையான வின்னிங். நான் தான் சொன்னேன் காலையில், நான் சொன்னேன் வந்து அந்த 5ஆம் நம்பர் வரணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு 0 தாங்க அந்த இடத்துல வரணும் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தானே 0 தானே ஆடினாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 4 நம்பர் கண்டிப்பாக ஆடணுங்க. ஏன்னா உங்களுக்கு இதுதான் அன்றைக்கி பேஸாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு 041 நம்பர் ஒரு அருமையான வின்னிங்கு. நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு வந்து வின்னிங் விழுந்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரும். ஏன்னா நான் சொன்னேன் நேற்று வந்து அதாவது வந்து நமக்கு 102ங்கிறது நமக்கு வந்து நேற்று அன்சோல்டு நம்பர் கண்டிப்பாக 2 நம்பர் எடுத்து ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அதே மாதிரியே இன்றைக்கி அதே நம்பர் 2 நம்பர் எடுத்து 0 2ஆம் நம்பர் வந்துருச்சு நம்ம நேற்று. அதனால் 2ஆம் நம்பர் வைக்க மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். 2ஆம் நம்பர் வச்சாச்சுங்க. நம்ம வந்து அதாவது நம்ம 102ன்னு வச்சாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அது அன்சோல்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 552 இல்லையா, 552ங்கிற நம்பர் அடித்தாங்க. அப்போ 2ஆம் நம்பர் நமக்கு இங்கேருந்து எடுத்துட்டாங்க. அப்போது மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன, 0 அல்லது 1. இந்த 2 நம்பர் கண்டிப்பாக 2 நம்பரையுமே ஆடுவாங்கன்னு தான் நம்முடைய கணக்கு. அதை தான் நம்ம நேற்று சொன்னோம். கண்டிப்பாக நமக்கு அந்த 2 நம்பர் ஆடாமல் விட மாட்டாங்க, 0 1ங்கிற நம்பர் ஆடாமல் விட மாட்டாங்க. அதே தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் 4 நம்பர் கண்டிப்பாக வருங்க. 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் உண்டுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தோம். ஒவ்வொரு நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, கொடுக்கும்போதே சொல்லிடுறேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்த நம்பர் எதை மாற்றி கொடுத்தோமானா இல்லை, அதே தான் கொடுத்துருக்கோம். பி போர்டு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், சி போர்டு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, ஆல் போர்டில் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, மாற்றி கொடுத்தோமா இல்லை தானே? அப்போ என்ன சொன்னேன் நான், அதாவது 1ஆம் நம்பர் 0வும் கட்டாயமாக ஆடுவாங்க. அதே மாதிரி நமக்கு 102ல் நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு அடுக்கக்கூடிய நம்பர் என்ன, உங்களுக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் 1 அல்லது 0, 2 நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அதைத்தான் நம்ம தெளிவாக சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், 5ஆம் நம்பர் இங்கே வரலைன்னா என்ன பண்ணுவாங்க, 0 தூக்கி அங்கே வச்சுருவாங்க. நான் சொல்லிட்டு போனால் காலையில் யாராவது வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. நம்ம என்ன சொன்னோன்னு இதை தான் ஆடுவாங்க. இது தவிர வேறு ஒன்றும் ஆட மாட்டாங்க. வச்ச 5ங்க, இல்லைன்னா அதோடைய பவர் நம்பருடைய 0 தாங்க. 0 நேற்று ஆட போட்டுட்டாங்க. அது அந்த நம்பர் தான் ஆடுவாங்க. அதை தான் சொன்னோம். 1ஆம் நம்பர் 0 ஆட்டத்தில் இருக்குது, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலான்னு சொன்னோமா, அதே மாதிரி தான் ஆடிக்காங்களா, வேறு எதுவும் ஆடல இல்லையா? அப்போ நம்ம 4ஆம் நம்பர் நம்ம கண்டிப்பாக ஆட்டத்தில் கொடுத்தோம். 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். அதை தான் நம்ம சொன்னோம். இதைத்தான் நான் காலையில் சொன்னோம். 0 0 0 1, 1ஆம் நம்பரும் 0வும் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர், நேற்று அடிக்கப்பட்ட உங்களுக்கு அன்சோல்டு நம்பர் என்ன, 102. அதான் நமக்கு நேற்று இன்னைக்கு காலையில் சொல்லும் போது 102 அன்சோல்டு. அதை பார்க்கும்போது மறுபடியும் இந்த 0 2ஆம் நம்பரையும் எடுத்து கொடுப்பாங்க சொன்னோம். அதே மாதிரி பி போர்டு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது 041ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வின்னிங்க. நம்ம கணிப்பு ரொம்ப சூப்பர், கணிச்ச நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மெத்தேடை தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் ஆடலை. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நிர்மல் கம்பெனி. சரிங்களா? நமக்கு காரோனியாவே சூப்பராக ஃபுல் டிஜிட் எடுத்துட்டு நிர்மல் கம்பெனி இல்லையா, தட்டி தூக்குற மாதிரியான நம்பர்கள் கண்டிப்பாக கொடுக்குறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். இந்த ட்ராவில் நமக்கு அதிகபட்சமாக அமையக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி 25 சரிங்களா, 25/4/2024 உடைய நமக்கு 26/4/2024 உடைய நிர்மல் கம்பெனியோட 377வது குழுக்கள். ஏங்க நாளைக்கு டபுள்ஸ் வருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே நமக்கு நிர்மல் கம்பெனியில் போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா, அதில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, நமக்கு 421ன்னு கொடுத்தாங்க. அப்போ டபுள்ஸ் நமக்கு இல்லை. அதே மாதிரி அதுக்கு முதல்ல நிர்மல் கம்பெனி 408ன்னு கொடுத்தாங்க, இல்லை நமக்கு. அதுக்கு முதல்ல நிர்மல் கம்பெனி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல் கம்பெனியில் 936ன்னு கொடுத்தாங்க. அப்போது நிர்மல் கம்பெனியில் இல்லை. சரிங்களா? அப்போ மறுபடியும் நாளைக்கு என்ன மாதிரிங்க நம்பர்கள் நமக்கு செட் ஆகுது, நாளைக்கு என்ன நம்பர் அதிகபட்சமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிர்மலில் என்ன கொடுத்தாங்கன்னா 670ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. 670 தான் நமக்கு ட்ரையல் நம்பராகவே கிடச்சிது. இந்த ட்ரையல் நம்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கிடைக்கிது. அது எந்தெந்த நம்பர்கள் எங்கெங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே 3ஆம் நம்பர் வருது இல்லையா, இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இப்போ வந்து 5-0 வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 5-0-3 ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்னா, இங்கே ஏ போர்டில் 3ஆம் நம்பர் வரணும் இல்லையா, ஏ போர்டு 3ஆம் நம்பர் வரணும். எதெல்லாம் இங்கே 3ஆம் நம்பர் வரணும்னா, 3ஆம் நம்பர் ட்ரா நம்பர்லேயே ஒரு நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 041. அதே மாதிரி நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க 670. அதே மாதிரி ட்ரா நம்பர் 377. அதே மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனியில் அடிக்கப்பட்ட நம்பர் 421. சரிங்களா? 421. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்னம்மா நம்பர் இருக்குது, இதை கனெக்ட் பண்ணும்போது ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 07, அதாவது நம்ம என்ன கிடைக்கணும்னா 507 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஏன்னா 507 509ங்கிற 503ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 507 507, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 503, அது ரெண்டுமே கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 507ன்னு வரலாம், இல்லை 503ன்னு வரலாம். இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரை பெண்டிங் நம்பரும் சேர்த்து தான் கொடுக்குறோம். அதாவது 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 10 நாள் நிற்கிது, 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 13 நாள் நிற்கிது. சரிங்களா? கண்டிப்பாக ஆட்டம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க நினைக்கிறீங்க? பி போர்டு என்னங்க வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எப்படிங்கன்னா 5-4-5 ஆடுவாங்க இல்லையா? 5-4-5 இந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எனக்கு ஏற்கனவே நமக்கு அந்த மாதிரி ஆடிக்கிறாங்க. அந்த மாதிரியான சான்சஸ் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு ஆடினாங்கன்னா 5-4-5 ஆடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே 5-4-5-4ன்னு ஆடிட்டாங்க. அப்போ 4-5-4ன்னு ஆடினாங்கன்னா அப்போ 5-4-5 தான் ஆடுவாங்க. அப்போ 5ஆம் நம்பர் ஏ போர்டில், பி போர்டில் 5ஆம் நம்பர் மறுபடியும் வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி 4ஆம் நம்பர் வந்ததுக்கப்புறம் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டாங்களா, 5-4-5 அந்த மாதிரி 5-4-5 அந்த மாதிரி ஆடுவாங்க. இல்லை 4-5-4 அப்படி ஆடுவாங்க இல்லையா? அப்படி ஆடிக்காங்க ஏற்கனவே. நமக்கு அந்த மாதிரி மெத்தடை மறுபடியும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஆடிக்கிறாங்க. நமக்கு இல்லைன்னா சொல்ல, நிறைய நம்பர் அந்த மாதிரி மெத்தடை வச்சு நமக்கு ஆடிக்காங்க. பாருங்கள், 0-9-0ன்னு ஆடிட்டாங்க இல்லையா? 9-0-9ன்னு ஆடினாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு மறுபடியும் 5-4-9 அப்படின்னு ஆடுறக்கான 5ன்னு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும். 6ஆம் நம்பர் எதனாலங்க? 546 நம்ம ஏற்கனவே காமிச்சோம்ல மேலே, 546 546 இல்லையா? 564 546 அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு வருது. அது 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது பி போர்டில். எனக்கு தெரிஞ்சு 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கான ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இங்கேருந்து வச்சாங்கன்னா இப்படி வச்சா பாருங்கள், 347 இல்லைனா 742, 342 இல்லைனா 742, இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 742 ஏற்கனவே இருக்குது நமக்கு. சரிங்களா? 747 அதே தான் நம்ம கொடுக்குறோம். 342 247 243 சரிங்களா? அதே நம்பர் தான் நமக்கு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் பி போர்டு நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்? 5-4-6ன்னு எதிர்பார்க்குறோம். 5-4-6ன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்? ஏற்கனவே மேலே இருக்கு இல்லையா? உங்களுக்கு அந்த நம்பர், அதாவது 5-4-5 அப்படின்னு வருது இல்லையா? 4-5-4ன்னு வருது இல்லையா? அந்த நம்பர் அப்படியே பேஸாக வச்சு நமக்கு 5-4-5 வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு ஃபைனல் நம்பர் 4 நம்பருங்க. 4 நம்பர் தான் நாளைக்கு சி போர்டில் வரணும். எதனாலங்க அப்படின்னா, எனக்கு வந்துச்சுன்னா 5-4-4ன்னு வரணும். 544 ஏற்கனவே நமக்கு ஆடிக்காங்க. 544 அந்த மாதிரி நம்பர் ஆடுறதுக்கு 544 ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. 4ஆம் நம்பர் அங்கே வந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும். சி போர்டில் தான் எனக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1-4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இது இப்படி வரதை விட நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா 2-2 வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2-2-1ன்னு வந்துச்சு இல்லையா? அந்த பாருங்கள், இதைத்தான் நம்ம சி போர்டில் எதிர்பார்த்தோம். 2-2-1 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 2-2-1ன்னு தான் சி போர்டில் கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி இப்படி கொடுத்தாங்கன்னா 214 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சி போர்டில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 214 தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து 0-14 வந்துச்சு, 0-51 வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 214ங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு சி போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கூட நாளைக்கு சி போர்டு 4ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சுருதி சுத்தமாக இருக்குன்னு சொல்லலாமல, அது மாதிரி. சரிங்களா? அது மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம 544 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளாக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வருது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுக்கு எதனாலனா 1-2 ஆடுவாங்களா அப்படின்னா, ஆடுனாங்கன்னா தான் உங்களுக்கு 524ன்னு வரணும். சரிங்களா? 524 நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறோம். 524க்கான வாய்ப்பு 542. அதே மாதிரி 542 அந்த கணக்கு 542 524 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் இங்கே 4ஆம் நம்பர் வரணுங்க சி போர்டில். இல்லை அப்படின்னு 2ஆம் நம்பர் வரணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். 4 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் சி போர்டை கோட் பண்ணுறோம். அதே மாதிரி பி போர்டில் 6 அல்லது 5 அப்படிங்கிற 2 நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஏ போர்டில் 3 அல்லது 7 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் எதிர்பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இது போக ப்ளஸ் 1ஆம் நம்பர் இருக்குது. எதுக்கு 1ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னா, 1ஆம் நம்பர் அதிகமாக வந்து விளையாடவே இல்லை. இந்த மாதத்தில் அதிகமாக 1ஆம் நம்பர் வச்சுருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதனால தான் நாளைக்கு கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான பேஸ் இருக்குது. 26ஆம் தேதியாவது 1ஆம் நம்பர் வைப்பாங்க. 1ஆம் நம்பர் இன்றைக்கி வச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை கண்டினியூஷன் கொஞ்சம் கொண்டு வந்து 1ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சாங்கன்னா 4க்கு 1 வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 0க்கு 1 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் வைக்கணும். எனக்கு ஆக்சுவலாக வந்து 0க்கு 4க்கு 1 வைக்கிறது ரொம்பவே ஸ்டெப்பாக இருக்கும். அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எனக்கு 4க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைங்க. அருமையான ஒரு ஆட்டம். நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. முயற்சி தான் நமக்கு வெற்றியாக தரும்.